ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. இன்று மிகப்பெரிய வெற்றியுடன் நீ நினைத்த காரியம் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. ஆம் ஆம் செல்லமே, இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள்வாக்கு. இன்று துவங்கிய நல்ல நாளில் அடுத்தடுத்து உனக்கு நல்ல செய்தி வரப்போகிறது. அதை கேட்பதற்கு முன் முருகா சரணம் என்று பதிவு செய்து நான் சொல்வதை கேள் என் செல்லமே. நான் தரும் வரங்களை பெற்று சந்தோஷமாக இரு. என் அப்பா என்ன செய்தாலும் என்னுடைய நன்மைக்காகவே செய்கின்றார். அவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் என்னை நல்வழிப்படுத்தத்தான் என்று என்னையே முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு கெட்டது நடக்க அப்படியே விட்டு விடுவேனா என்ன? சில இடங்களில் கெட்டது நடப்பது போலவும், பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து இருப்பது போலவும், கஷ்டங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருப்பது என்று உனக்கு தோன்றினாலும், கடைசி நொடியிலாவது இந்த முருகப்பெருமான் எனது கரங்களை கொடுத்து உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் என் செல்லமே. சொல்ல முடியாத வேதனையில் நீ இப்போது தவித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இதுவும் கடந்து போகும். உன்னுடைய வேதனைகள், பிரச்சனைகள், துயரங்கள், துன்பங்கள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி காணும் நாள்தான் இன்று. அவை எல்லாவற்றையும் அடுத்தடுத்து பெறப்போகிறாய். இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட பிறரது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் நீ நினை. ஆறுதலான வார்த்தை கூட அடிபட்ட மனதை திறந்து வைத்து விடும். ஆம் செல்லமே, இன்று நீ எதை என்னிடம் கேட்கிறாயோ அதை நிச்சயமாக செயல்படுத்தி தருவேன் இந்த முருகப்பெருமான். ஆம், உன் வேண்டுதல்களின் முக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள். இந்த முருகப்பெருமானிடம் என்ன வேண்டுமோ இன்றே இப்போதே கேள். நிச்சயமாக பலிக்கும், நிச்சயமாக உனது கரங்களில் கிடைக்கும். முருகா முருகா என்று நீ என்னை தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய். ஏன் முருகா, எனக்கு அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா, வாழ்க்கையில் நடந்து விடாதா, பல அதிசயங்கள் நடந்து விடாதா என்று ஏக்கத்துடன் என்னிடத்தில் கைகூப்பி என்னிடத்தில் வணங்கிக் கொண்டு என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் கண் முன்னால் நான் காட்சி தராமல் இருந்து விடுவேனா? ஆனாலும் ஒரு உண்மையை மட்டும் நீ தெரிஞ்சுக்கும். எப்போது நீ என்னை முருகா முருகா என்று என்னை தேடி வந்தாயோ அப்போதே உன் கண் முன்னால் நான் அமர்ந்து விட்டேன். ஏன், நீ நினைத்து பார்க்க முடியாத பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பல முறை உனக்காக நிகழ்த்துவேன். இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. என்னை தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பது மறந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறாயே. சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் உன் இல்லத்திலேயே அமர்ந்து கொண்டு உனக்காகவே இருக்கிறேனே. இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். ஏன், நான் உன் கண் முன்னால் அமர்ந்து கொண்டு உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் உனக்கு அரணாய் பாதுகாவலனாய் இருந்து கொண்டிருக்கிறேன் நான். நீ என்னை மறந்துவிட்டாலும் உன்னை தேடி நான் வந்து விடுவேன். உன்னிடத்தில், ஏன் உன் வீட்டில் நான் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடத்தில் செலுத்து. அப்போது நான் உன் கண் முன்னால் அமர்ந்திருக்கிறேன் என்பதை கண்கூடாக உணர்வாய். நீ அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஆறுதலாக வருகின்றேன். நீ அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நிச்சயமாக உனக்கு ஆறுதலாக வருகிறேன். அதே சமயத்தில் நீ சோர்ந்து போய் இருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாக வார்த்தைகளாக வருகின்றேன். நீ குழம்பி போய் தவித்தால் உனக்கு விளக்கம் தரும் முன்னோடியாக வந்து நிற்கின்றேனே. ஏன், யார் ரூபத்திலும் யார் குரலிலும் உன்னோடு பேசும் ஆற்றல் பெற்றவன் நான். எவர் மூலமும் உனக்காக என்னால் நிச்சயமாக பேச முடியும். இத்தனை நாட்களாக நான் உனக்கு இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். பல முறை, ஏன் பல்லாயிரம் முறை உன்னிடத்தில் பேசியிருக்கிறேன் என் செல்லமே. உனக்கு வேண்டியதை, நீ என்னிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் வழங்குவேன் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா? இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது.
இந்த நல்லதொரு காலை பொழுதில் முருகா சரணம் முருகா சரணம் என்று என்னை மனதார நினைத்து பதிவு செய்து உனக்கான நாளாகத்தான் நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் அல்லவா. இந்த வார்த்தைகள் இன்று உனக்கானது செவியில் சேர்ந்து விட்டதல்லவா. அப்போதே தெரிந்து கொள், புரிந்து கொள், இந்த முருகப்பெருமான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று. இன்று நீ என்னிடம் வேண்டுதலாக எதுவும் வைக்க தேவையில்லை. உன் கோரிக்கைகள் முடித்து வைத்ததற்கான நன்றியை மட்டுமே இன்று இப்போதே சொல். நீ என்னிடம் நன்றியை கூற நான் அதை ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்கான செயல்முறையை வழிநடத்துவேன். கவலைப்படாதே. நான் உண்மையாக உரைகின்ற என்னுடைய இருப்பிடங்கள் என்ன தெரியுமா? உன்னுடைய வீட்டில்தான். இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்று புரிகிறதா? நீ கவலையிலும் கஷ்டத்திலும் பல பிரச்சனைகளும் இருப்பதால் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் சில சமயத்தில் காயப்படுத்துகின்றாய். அது வேண்டாம் என் செல்லமே. யாரையும் காயப்படுத்தக்கூடாது. யாரையுமே காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கும் உன் மனமே ஏதாவது ஒரு சில சமயங்களில் அவர்களை காயப்படுத்துகின்றன. அவ்வாறு செய்ய வேண்டாம். நீ யாருக்காக வருந்துகின்றாய்? உன்னுடைய வாழ்க்கையில் என்னதான் இல்லை? உன்னுடைய முருகப்பெருமானே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுமதிக்கின்றாய்? சோகங்களை தக்க வைத்து கொள்ளாதே. தன்னம்பிக்கையோடு இரு. நடந்தவை எல்லாம் நடந்து முடிந்து விட்டதே. இனிமேல் நடக்கப் போவதை மட்டும் பார். ஆம், எந்த ஒரு கஷ்டமும் வந்தாலும் நீ கவலையே படக்கூடாது. எந்த தருணத்திலும் ஒன்றை மட்டும் நம்பு. இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ முழுமையாக நம்ப வேண்டும். உனக்கு நான் நல்லது மட்டுமே செய்வேன். கவலை கஷ்டங்கள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் யாருமே இல்லை. நீயும் ஒரு காலத்தில் சந்தோஷமாகத்தான் இருந்தாய். சந்தோஷம் எப்படி வந்தது போல் மறைந்ததோ அப்படியே உன்னுடைய கஷ்டங்களும் மறைந்து போகும். நீ போகும் பாதையில் தடுக்கி விழுவாய் என்று நினைக்காதே. விழுவதற்கு முன்பு எழுந்து விடுவாய். உன் கை என் பிடியில் இருக்கும்போது குழப்பம் ஏன்? கவலைப்படாதே. இதோ நான் இருக்கும் இடத்தில் ஏன் வீணான பயம்? கவலைப்படாதே. நான் உனக்கு நன்மையே செய்வேன். நல்ல காலம் நெருங்கிவிட்டது என்று சொன்னேன் அல்லவா. மிகப்பெரிய வெற்றியுடன் நீ நினைத்த காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டப் போகிறேன் இந்த முருகப்பெருமான். இந்த சூழ்நிலையில் நீ கலங்கக்கூடாது. உனக்காக நான் இருக்கிறேன். ஆம் செல்லமே, நல்லது நடக்கப் போகிறது. நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. மகிழ்ச்சியாக இருப்பாய். ஆம் செல்லமே, இது உனக்கான முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.